ஹாய் வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சமையல் எதுவுமே தெரியாம தான் இருந்தேன், கல்யாணத்தப்போலாம். அதுக்கப்புறம் பிரச்சனையாகி ஏதேதோ பண்ணி சரி நம்ம தான் சமைச்சாகணும், வேற வழி இல்லங்கிற கட்டம் வரும்போது, நான் நெறைய வீடியோஸ் பார்த்து, புக்கு படிச்சு தான் கத்துக்கிட்டேன். அதில நான் ரொம்ப விரும்பி புக்கில படிச்சதா இருக்கட்டும், டிவியில பார்த்ததா இருக்கட்டும், பேர் சொல்லாமா தெரியல. ஆனா நான் சொல்றேன். வெங்கடேஷ் பட் சாரோடதும், தாமு சாரோடதும் தான் பார்த்து கத்துக்கிட்டேன் நான். சமையலே அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அதேமாரி பறவை முனியம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு டிவி சேனல்ல போடுவாங்க. கிராமத்து முறையில எப்படி சமைக்கிறதுன்னு. அவங்க வீடியோஸும் பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இங்க பாருங்களேன், இப்பலாம் ஹார்ட் டிசைன்ல இட்லிங்கிறாங்க, ஸ்டார் டிசைன்லன்றாங்க. நெறைய டிசைன்ல இட்லி ஊத்துற அந்த இட்லி பாத்திரத்தோட குழி மாறி இருக்கு. நவீன முறையில இப்போ வந்துருச்சு. ஆனா, எங்க பாட்டி இட்லி ஊத்தும்போது நான் சின்ன வயசு. அப்போலாம் எனக்கு சரியா அத பத்தின தெரியாது. என்னன்றது கூட விவரம் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும்போது, எங்க பாட்டி அப்போலாம் இட்லி பாத்திரம் கிடையாது. எங்க பாட்டி ஒரு பெரிய சட்டிய வச்சு அடுப்புல, அதில உள்ள தண்ணி ஊத்தி, மேல குச்சி போடுவாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னா, நான் அப்போலாம் அத வேடிக்கை பார்ப்பேன். எதுக்கு வேடிக்கை பார்ப்பேன்னா, எங்க பாட்டி முதல்ல சட்டிய வச்சு, அதுக்குள்ள தண்ணிய ஊத்தி, அந்த சட்டியோட வாபரம் கொஞ்சம் அகலமா இருக்கும். அதில குச்சி அடுக்குவாங்க. நமக்கு கட்டமா இட்லி வேணுமா? சதுரமா வேணுமா? இல்ல முக்கோணமா வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு குச்சிய ஃபர்ஸ்ட்டு அந்த டிசைன்ல அடுக்கி, அது மேல ஒரு வெள்ள கலர் எங்க தாத்தாவோட கிழிஞ்ச வேட்டிய போட்டு, அதில மாவு ஊத்தி, மேல ஒரு சட்டிய கவுத்து வச்சு மூடிடுவாங்க. மேக்ஸிமம் அதில பார்த்தா 2 இட்லி, 3 இட்லி தான் ஊத்த முடியும். ஆனா பெருசு பெருசா இருக்கும். ஒரு ஆளால 1 இட்லி சாப்பிட முடியாது. அவ்வளோ பெருசா இருக்கும். ஆனா நல்லாருக்கும். எனக்கு இந்த இட்லியெல்லாம் பார்க்கும்போது, எங்க பாட்டி அப்போ ஊத்துன அந்த இட்லியோட ஞாபகம் தான் வரும். அப்ப எனக்கு அது புரியல. இப்ப தான் புரியுது. ஆனா நவீனம் எவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்களேன். உண்மையா தான். நான் சமையல் கத்துக்கிட்ட பிறகு தான் எனக்கு சமையல பத்தி புரியுது. எங்க பாட்டி பண்ணும்போது அத சமையலா பார்க்கல. ஒரு வேடிக்கையா, வினோதமா பார்த்தேன். இப்போ நான் சமையல் கத்துக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், எங்க பாட்டி பண்ண சமையலெல்லாம் இப்போ நெனச்சு பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் தோணுது. அப்போ நவீனமே இல்லாத காலத்தில அப்படி இட்லி ஊத்துனாங்க. எல்லாம் வளர்ந்து இப்போ அந்த பழைய காலத்து டிசைன்ல இப்போ மாறுதே! இட்லி ஊத்துற டிசைன்லாம். இந்த ஹார்ட் டிசைனு நெறைய இடத்துல ஸ்டார் டிசைன்ல கூட இட்லி கொத்துலாம் வந்திருக்கு நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகத்துல வரும்போது சிரிப்பா இருக்கும். பழைய மெத்தட் இப்போ வருதே! அப்படின்னு. சரி ஓகே பாய்.